ஆன் சாட்டர்டே ஐ வென்ட் பேக். மறுபடியும் சாட்டர்டே நான் போகிறேன். த ஃபோட்டோகிராஃபர் பெக்கோன்டு பெக்கோன்டு மீன்ஸ் கால்டு. கைண்ட்லி நோட் ஆன் பெக்கோன் மீன்ஸ் கால்டு. ஃபோட்டோகிராஃபர் என்னை உள்ளே கூப்பிட்றாரு. ஐ தாட் ஹீ சீம்டு குவைட்டர் அண்ட் கிரேவர் தென் பிஃபோர். இப்போ அதை விட கொஞ்சம் அமைதியாகவும் இப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவும் ஆகிட்டார். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். ஐ திங்க் டு தெர் வாஸ் எ சர்டைன் ப்ரைட் இன் ஹிஸ் மேனர். இப்போ ஒரு பெருமையாக திங்க் பண்ணுறாரு. இஸ் திங்கிங் அபவுட் ஹிஸ். இப்போ எல்லாருக்கும் உண்டானது தான். தன்னுடைய ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கே உண்டான அந்த ஒரு பெருமை வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் போல். அதுதான் அவருடைய இஸ் ஃபேஸ் சீம்ஸ் டு பி சம்திங் ப்ரைட். அதை அந்த ஒரு பெருமை அவரோட முகத்தில் தெரியறதை நான் பார்த்தேன். He unfolded the fruit of a large photograph and we both looked at it in silence. பெரிய ஃபோட்டோகிராஃபை வந்து அன்ஃபோல்டு பண்ணார், பிரித்தார். நானும் அவரும் அப்படி சைலண்ட்டாக பார்க்குறோம். இஸ் இட் மீ ஐ ஆஸ்க். இது நானா? எஸ் இஸ் இட் குவைட்லி. இட் இஸ் யூ. ஆமாம், அது நீங்கள் தான் அப்படிங்கிறாரு. அண்ட் வி வெண்ட் ஆன் லுக்கிங் அட் இட். வாங்க இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. த ஐ செட் ஹெசிடேட்டிங்லி. என்னோட கண்ணு டோன்ட் லுக் வெரி மச் லைக் மைன். என்னம்மா என்னோட கண்ணு மாதிரியே தெரியலையே. ஓ நோ இ ஆன்சர்ட், ஐ ஹாவ் ரீடச்சட் தம். ஓ இல்லை அதை நான் ரீடச் பண்ணியிருக்கேன். தே கம் அவுட் ஸ்ப்ளெண்டிட்லி டவுன் தே. அதனால தான் ரீடச் பண்ணதுனால தான் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைன் ஐ செட். ஓகே நல்லது. பட் ஷியோர்லி மை ஐப்ரோஸ் ஆர் நாட் லைக் தட். கண்டிப்பாக அப்படியா? ஆனால் என்னோடய ஐப்ரோஸ் எல்லாம் அப்படி இருக்காதே அப்படின்னு சொல்கிறார். நோ செட் த ஃபோட்டோகிராஃபி. இல்லை வித் எ மொமெண்ட்ரி கிளான்ஸ் அட் மை ஃபேஸ். என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு த ஐப்ரோஸ் ஆர் ரிமூவ்டு. அந்த உங்கள் ஐப்ரோஸ், அந்த ஒரிஜினல் ஐப்ரோஸ்லாம் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். வி ஹாவ் அ ப்ராசஸ். நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். நவ் த டெல்ஃபைட், அதுக்கு பேர் டெல்ஃபைட், ஃபார் புட்டிங் இன் நியூ ஒன்ஸ். அதை எடுத்துகிட்டு புதுசாகவே போடுற மாதிரி. யூ வில் நோட்டீஸ் ஹியர் வேர் வி ஹாவ் அப்ளைட் இட் டு கேரி த ஏர் அவே ஃப்ரம் த ப்ரோ. உங்களுடைய ஐப்ரோ எடுத்துட்டு உங்களுடைய தலைமுடியில் எடுத்து ஐப்ரோவை என்ன பண்ணிக்கிட்டோம், செட் பண்ணிக்கிட்டோம். ஐ டோன்ட் லைக் த ஏர் லோ ஆன் த ஸ்கல். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த ஸ்கல், அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து அந்த ஐப்ரோ வந்து பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் அதை மாற்றிட்டேன்னு சொல்கிறார். ஓ யூ டோன்ட் யூ ஐ செட். ஓ அப்படியா, அப்படி தான் பண்ணிங்களா? நோ he went on, I don't care for it. I like to get the air clear back to the superficies and make out a new brolin. அதுதான் எனக்கு அந்த உங்கள் ஸ்கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து எடுத்துகிட்டு அவுட்ரு ஃபேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர்ஃபிசியஸ் மீன்ஸ் அவுட்ரு ஃபேஸ். தலையிலேருந்து முடி எடுத்து ஐப்ரோவாக ஃபிக்ஸ் பண்ணுறது. வாட் அபவுட் த மவுத்? ஓ வாய் என்ன பண்ணீங்க? ஐ செட் வித் எ பிட்டர்னஸ் தட் வாஸ் லாஸ்ட் ஆன் த ஃபோட்டோகிராஃபர். இஸ் தட் மைன்? அதை பார்த்ததும் எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். இஸ் தட் மைன்? அது நானா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் அட்ஜஸ்டட் எ லிட்டில். ஆமாம்மா, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்கள் வாய் தான். இஸ் இட் யுவர்ஸ் இஸ் டூ லோ. உங்களுக்கு ரொம்ப லோவாக கீழே இருந்தது அந்த வாய், அதனால தான் அப்படி பண்ணேன். ஐ ஃபவுண்ட் ஐ குடண்ட் யூஸ் இட். அதுதான் யோசனை பண்ணேன், கண்டிப்பாக அதையே யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது அனிமேஷனில் அப்படின்னு சொல்லார். த இயர்ஸ் தோ, காது, ஐ செட் ஸ்ட்ரைக் மீ ஆஸ் அ குட் லைக்னஸ், தே ஆர் ஜஸ்ட் லைக் மைன். காது என்னோடய காது மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறார். எஸ் செட் த ஃபோட்டோகிராஃபர் தாட்ஃபுல்லி. தட்ஸ் ஸோ. ஆமாம்மா, அது உங்களுது இல்லை. பட் ஐ கேன் ஃபிக்ஸ் தட் ஆல்ரைட் இன் த பிரிண்ட். அதை அப்படியே அந்த காது பிரிண்ட் எடுத்தே போட்டுட்டேன். வி ஹாவ் அ ப்ராசஸ் நவ் த சல்ஃபைட் ஃபார் ரிமூவிங் த இயர்ஸ் என்டைர்லி. நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம், காது ரெண்டுமே எடுத்துகிட்டு டோட்டலாகவே வேறு பிரிண்ட்டு மூலிமா காதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன். ஐ வில் சி. ஓ அப்படியா அப்படிங்கிறேன். லிசன், கவனிங்க முதல்ல. இவருக்கு இதை பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது தன்னுடைய ஐப்ரோ, கண், அதுக்கப்புறம் வாய், காது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு. ஐ இன்டரப்டட் drawing myself up and animating my features to their full extent and speaking with a withering scorn that should have blasted the man on the spot. நான் நினச்சேன், இட் இஸ் வெரி வெரி டிஸப்பாயிண்டிங். இந்த மனுஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டார், நம்மளை மாற்றிட்டார். அனிமேஷன்ன்ற பேரில்
கண்ட மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நான் திங்க் பண்ணேன். லிசன், எனக்கு சரியான கோபம் வந்தது. கவனிங்க முதல்ல. ஐ கேம் ஹியர் ஃபார் ஏ ஃபோட்டோகிராஃப். நான் ஒரு பிக்சர் எடுக்க தான் வந்தேன். அது என்னோடய ஃபோட்டோ எடுக்க தான் வந்தேன். எ பிக்சர் சம்திங் விச் மேட் ஐ தாட் இட் சீம். அது எப்படி இருக்குன்னா, வுட் ஹாவ் லுக்டு லைக் மீ. ஒரு பிக்சர் என்ன மாதிரி தான் இருக்கணும். ஐ வாண்டட் சம்திங் தட் வுட் டெஃபிக்ட் மீன்ஸ் ஸோ. அந்த பிக்சர், அந்த ஃபோட்டோ எடுத்து தான் நான் பல பேர்கிட்ட நான் காட்டணும். மை ஃபேஸ் ஆஸ் எவன் கேவ் இட் டு மீ. கடவுள் எனக்கு இதை தான் கொடுத்துருக்காரு. ஹம்பிள் தோ த கிஃப்ட் மே ஹாவ் பீன். இப்போ இந்த பிக்சரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, மற்றவங்களுக்கு கொடுப்பேன். நான் இல்லாத போது கூட அவர் என்னோடய ஞாபகமாக அந்த பிக்சரை பார்த்துக்குவாங்க. ஐ வாண்டட் சம்திங் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் கீப் ஆஃப்டர் மை டெத். நான் செத்ததுக்கப்புறம் கூட அந்த பிக்சரை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றது. அதனால தான் நான் இந்த பிக்சர் எடுக்க வந்தேன். டு ரீகன்சைல் தெம் டு மை லாஸ். டு ரீகன்சைல் மீன்ஸ் டு கம்ஃபோர்ட் அண்ட் ஹீல். இப்போ நான் இறந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சு அவங்களோட நினைவுகளை ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு சொல்கிறாரு. இட் சீம்ஸ் தட் ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஆனால் நீங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கிறது ஃபோட்டோ என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கோவமாக பேசுகிறாரு. வாட் ஐ வாண்டட் இஸ் நோ லாங்கர் டன். நான் எதுக்காக வந்தனோ அது எனக்கு கிடைக்கல. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் போய் மறுபடியும் கோ ஆன் போய் ரீடச் பண்ணுங்கள். தென் வித் யுவர் ப்ரூட்டல் ஒர்க், நீங்கள் அந்த பண்ண ஒர்க்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேக் யுவர் நெகட்டிவ் விடுங்க. வாட் எவர் இட் இஸ் யூ கால் இட், டிப் இட் இன் சல்பைடு, புரோமைடு, ஆக்சைடு, கவைட். நீங்கள் பண்ணுவீங்களே, சல்பைட் பண்ண, புரோமைட் பண்ண, ஆக்சைடு பண்ணி என்னமோ ஒரு ஆக்சைடே பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் என்னுடைய ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்ற மாதிரி மாற்றுங்க. எனிதிங் யூ லைக் ரிமூவ். எதை வேணாலும் எடுங்க. த ஐஸ், ரிமூவ் த ஐஸ். அந்த ஐஸை ரிமூவ் பண்ணுங்கள். கரெக்ட் த மவுத், வாயை கரெக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் த ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரீஸ்டோர் த லிப்ஸ் மறுபடியும் அதே கொண்டு வைங்க. ரீஅனிமேட் த நெக்டை அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் த வேஸ்ட் கோட். நெக்டையை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். வேஸ்ட் கோட் ரெடி பண்ணுங்கள். கோட் இட் வித் அன் இன்ச் ஆஃப் க்ளாஸ். கொஞ்சம் க்ளாஸ் மீன்ஸ் இதுதான் பிரைட் ஆக்குங்க. கொஞ்சம் ஷேட் இட், அதை ஷேட் பண்ணுங்கள். எம்பாஸ் இட்னு சொல்லியிருக்கான். எம்பாஸ் மீன்ஸ் காஸ் ஆஃப் பல்ஜ் அவுட். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ரியேட் பண்ணுறது. கில்ட் இட், அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்கள். டில் ஈவன் யூ நாலேஜ் தட் இஸ் ஃபினிஷ்ட். கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு எப்போ உங்கள் நாலேஜுக்கு தோணுதோ அது வரலும் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் வென் யூ ஹாவ் டன் ஆல் தட், கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரியா? தே மே வேல்யூ இட். அது உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேல்யூவாக இருக்கும். டு மீ இட் இஸ் பட் ஏ ஒர்த்லெஸ் பாபுள். ஆனால் எனக்கு இது ஒர்த்லெஸ்னால் வேல்யூலெஸ். பாபுள் மீன்ஸ் எ திங்க் ஆஃப் நோ வேல்யூன்னு அர்த்தம். கைண்ட்லி நோட் டவுன், எ திங்க் ஆஃப் நோ வேல்யூ. இது ஒரு உருப்படி இல்லாத ஒரு பொருள். அதைத்தான் நம்ம நோ வேல்யூன்னு சொல்லுவோம். ஐ ப்ரோக் இன் டு டிஎஸ் அண்ட் எப்படி எனக்கு கண்ணீர் சிந்தி இந்த ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லி ஆத்தருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு ஓல்டு ஃபோட்டோகிராஃபர் சச் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கும் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தனக்கே உண்டான அந்த ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ஒரு ஹியூமரஸ் வேலையும் சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். இதுதான் வித் த ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோ அப்படின்றது நம்மளுடைய ஞாபகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வரணுமே தவிர இருக்கிற ஃப்யூச்சர்ஸை வச்சு, டெக்னாலஜியை வச்சு அது வேற ஒருத்தரை மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வித் த ஃபோட்டோகிராஃபர்ன்ற சப்ளிமெண்ட்ரி இயரில் ஸ்டீபன் லீகாக் ஹேஸ் எக்ஸ்பிளைன்டு. ஸோ தேர் ends the story with the photographer. So with the photographer, such an excellent supplement reader. இந்த ஸ்டோரி பொறுத்தவரை நமக்கு சப்ளிமெண்ட் ரீடர் பொறுத்தவரை ஒரே ஒரு பேராகிராஃப் தான். ஸோ 4th பேராகிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபும் கூட. சரியா? ஸோ புக் பேக் பொறுத்தவரையிலும் அந்த
சம்மரி பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கைடில் இருக்கக்கூடியதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய ஒர்க்கை தயவு செஞ்சு படித்து எழுதுங்க. வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் தி சேம் டைம் பேப்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு வந்து ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். வீக்லி டெஸ்ட் பேப்பர்ஸை கொடுத்தா தான் எப்படி நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்றத வேல்யூ பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஸ்டடி வெல். Thank you. We will meet in the next videos.